அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுகவுடைய அடிப்படை பொறுப்புகள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் திரு செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நேற்றைய தினம் பசும்பொன்னில் திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமிகு சசிகலா மூவரோடும் சந்திப்பை நடத்தியிருந்தார் திரு செங்கோட்டையன். அதற்கு பிறகான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைப்புக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார் திரு செங்கோட்டையன். அதைத் தொடர்ந்து கட்சியுடைய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். தற்போது கட்சியிலிருந்தே முற்றிலுமாக அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம், அடுத்தது என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், எதிர்பார்த்த முடிவு தான் இது. திரு செங்கோட்டையன் தரப்பிலும் இதை எதிர்பார்த்திருக்கிறார், திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்தும் இதை எதிர்பார்த்திருக்கிறார்கள், இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் எல்லாவற்றுக்கும் துணிந்திருக்கிறாரா திரு செங்கோட்டையன்? கட்சியுடைய பொறுப்புகளிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் டெல்லி போறார், பாஜக தலைவர்களை சந்திக்கிறார். அதனால கட்சியிலிருந்து நீக்கப்படுவது சற்றே தள்ளி போடப்பட்டிருந்தது. ஆனால் அடுத்த கட்டமா திரு செங்கோட்டையன் இந்த விளைவுகளை எதிர்பார்த்து தான் காய்களை நகர்த்தி இருக்கிறாரா? நிச்சயமா அவர் இதை நோக்கிதான் போகும் அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்களுக்கு ரொம்ப ஆழமா தெரியும். அதை விட முக்கியமா என்னன்னா, செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து கொஞ்சம் புறக்கணிக்கப்பட்டதா அவருக்குள்ள ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. அவருடைய மாவட்டத்திலேயே அவருடைய அனுமதி இல்லாம மாநில நிர்வாகிகளை நியமிச்சது தொடங்கி அவரோட அதிருப்தி பட்டியல்கள் ரொம்ப அதிகம். அவர் ஏற்கனவே ஒரு முறை கட்சிக்குள்ள ஒரு கழக குரல் எழுப்பிட்டார். அந்த எழுப்பிய நிலையில அவருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு சூழல் தான் இருக்கு. அப்ப அவருடைய கடைசி ஆயுதமா என்ன இருந்துட முடியும்? அப்ப அவர் அணிகளை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வெளியில இருந்து வலியுறுத்தினார், உள்ள இருந்தே வலியுறுத்துகிறார். உள்ளே இருந்து வலியுறுத்திய பொழுது அந்த கோரிக்கையை நிறைவேறல, அவரையும் ஓரங்கட்டியே வைத்திருக்கிறார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலையும் அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பதும் தெரியல. கட்சியில அந்த மாவட்ட செயலாளர் பதவியும் அவருக்கு போயிடுச்சு. சோ அப்ப அவர் இப்ப எப்படியாவது அரசியல் செய்ய வேண்டும் என்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு அரசியல்ல நீண்ட நெடிய பாரம்பரிய அனுபவம் கொண்டவர், கிட்டத்தட்ட 8 முறை தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயித்தவர். அப்ப நீண்ட பாரம்பரியம் கொண்டவர். அப்ப அவருக்கு அரசியல் களம் என்பது அவரை சார்ந்திருப்பவர்களுடைய களம். அவருடைய ஆதரவு நிர்வாகிகளை எல்லாம் நீக்கிட்டாங்க ஏற்கனவே. இவருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் போயிருச்சு. சோ அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இப்ப அரசியல் செய்ய வேண்டிய, எப்படி ஓபிஎஸ் அவர்கள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள ஒரு அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருந்ததோ, எப்படி டிடிவி தினகரனுக்கு ஒரு தேவை இருந்ததோ, அதே போன்ற நிலையில தான் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் காலம் அவரை அந்த இடம் நோக்கி நகர்த்தி இருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனால அவர் அந்த புள்ளியை நோக்கி அவர் நகர்ந்திருக்கிறார். கட்சியில மீண்டும் முக்கியத்துவம் பெறுவதற்கோ இல்ல மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை பெறுவதற்கோ அவர் சமரசம் செய்ய வேண்டிய நபர், இணைந்து பயணிக்க வேண்டிய நபர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதற்கு வாய்ப்பே இல்லை, அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டனங்கிற பிறகுதான் இந்த முடிவை எடுக்கிறாரா? அதற்கு அவர் தயாரா இல்லையா? சமரசத்திற்கு தயாரா இல்லையா திரு செங்கோட்டையன்? இல்ல, செங்கோட்டையன் அவர்கள் சமரசம் செய்ய வேண்டிய இடத்தையே கடந்துட்டார்ல. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் கட்சிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிமையில் சந்தித்து வலியுறுத்தி இருந்தா அங்க சமரசத்திற்கான ஏதோ ஒரு புள்ளியா இருந்திருக்கலாம். அது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை, கட்சியிலிருந்து அவர்கள் முற்றாக நீக்கி வைக்கப்பட்டிருப்பவர்களை எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவரை வீழ்த்த வேண்டும் என்று இலக்குள்ளவர்களோடு ஒரே கார்ல பயணிக்கிற பொழுது கட்சி இந்த முடிவைத்தானே எடுக்கும். இது தெரிந்துதான் செங்கோட்டையன் அவர்களும் நகர்றார். நீங்க ஒரு கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிமையில் சந்தித்து பேச வேண்டியதை பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வைத்துவிட்டு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு 10 நாட்கள் கெடு என்று சொல்வது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பெரியவரா அல்லது அந்த கட்சியினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் பெரியவரா என்கிற ஒரு கேள்வி எழுப்புன. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருந்துச்சு. ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் மீது மாவட்ட செயலாளர் பதவியை பறித்து நடவடிக்கை எடுக்காட்டா, நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேயே கூட்டம் போட்டு அணிகளை ஒன்று சேருங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தீர்மானம் நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 10 நாள் கெடு 15 நாள் கெடுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்ப அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரா இந்த முடிவை எடுக்க வேண்டிய சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தள்ளிவிடப்பட்டிருக்கிறார். இவருக்கும் தொடர்ந்து தன்னோட பகுதியில அந்த பகுதியில அவருக்கு ஓரங்கட்டல் இருந்திருக்கு, சீட் இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சு அவருடைய காதுகளுக்கே சென்றிருக்கிறது. மாநில நிர்வாகிகளாக அவருடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலேயே வேறு சிலரை நியமிக்கிறாங்க. சோ இது எல்லாமே அவருக்கு ஒரு மன அழுத்தத்தை கிட்டத்தட்ட நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டு ஒரு செங்கோட்டையன் ஒரு லாங் ரோப் கொடுக்கப்படலையா? ஒரு லாங் ரோப் திரு செங்கோட்டையனுக்கு தரப்படலையா? ஏன்னா 10 நாள் கெடு விதிக்கிறாரு, கட்சி பொறுப்புகள் இருந்தா அவர் விடுவிக்கப்படுறாரு. அதற்கப்புறம் டெல்லி போய் பாஜக தலைவர்களை சந்தித்து பேசுறாரு. அதற்கு பிறகு கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படலை.
கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் சசிகலாவையும் போய் பார்க்கிறாருங்கிறதுக்கு பிறகுதான் கட்சியிலிருந்து அவர் திரு செங்கோட்டையன் நீக்கப்படுறார். இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் மீது எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் அவர் எடுக்கல திரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா, நிச்சயமா எடுக்கல. பட் அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியில உறுப்பினராக இருக்கிறது பெருமை அப்படின்னு சொல்றதெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல இருந்த ஒரு அரசியல் நடைமுறை. ஏன்னா என்னைக்காவது திரும்பி ஒரு மறுவாழ்வு வரும், என்னைக்காவது அவர்களுடைய பார்வை பற்றி நம்ம மீண்டும் ஒரு உயர்ந்த பதவிக்கு வரலாம் என்பதெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல இருந்தது அதிமுகவுக்குள்ள. அதை நம்ம கடந்த கால அதிமுகவில் பார்த்திருக்கிறோம். ஆனா இங்க எந்த கட்சியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நீக்கப்படாத சூழல்ல தான் பல்வேறு மாற்று வடிவங்களை தேடி ஓடுறவங்க நிறைய பேர் இப்ப சமீப காலமாக உருவாயிருக்காங்க. அது அன்வர் ராஜா அவர்கள் தொடங்கி மைத்ரேயன் அவர்கள் வரைக்கும் நம்ம மாற்று கட்சிகளுக்கு போனவங்க, மாற்று முகாம்களுக்கு போனவங்க பெரிய பட்டியலே படிக்கிறார். அப்ப இவருக்கு என்னன்னா தனக்கு அரசியல் எதிர்காலம் இல்ல. செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் அங்கு நீடிப்பதற்கு அவருக்கு ஏற்கனவே ஒரு வயதால் முதிர்ந்தவர், ஒரு இடைக்கால ஆறுதல் என்கிற ஒன்று தேவையில்லை. இன்னும் 6 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்ப அவருக்கு முதல்ல எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொதுச் செயலாளர் இருக்க ரொம்ப முக்கியம் பாக்குறாரோ, அதுபோன்று செங்கோட்டையன் அவர்கள் அந்த மாவட்ட அரசியல் தனக்கு முக்கியம் நினைப்பார்கள். இல்ல என்ன லாபம் அவருக்கு, என்ன லாபம் கிடைச்சிட போகுது? டிடிவியோடவும் ஓபிஎஸோடையும் சசிகலாவோடையும் இணைந்து செயல்படுறதன் மூலமாக அவருக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது? இல்ல டெல்லியில அவருக்கு நம்பிக்கை இருக்கா? பாஜக மீது நம்பிக்கை இருக்கா? பாஜக தலைவர்கள் மீது நம்பிக்கை இருக்கா? தன்னுடைய அரசியல் இந்த எலெக்ஷன்லையும் தொடர வைக்கப்படும் அப்படின்ற சப்போர்ட் வேற எங்கேயாவது கிடைக்கும்னு அவருக்கு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக அவர் டெல்லியை நோக்கி ஒரு பார்வையை பார்த்திருப்பார்னா அது நிச்சயமா செங்கோட்டையன் அவர்களுடைய தோல்வி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான சம்பவம், அகடீஸ்வரன் சார் அவர்கள் கூட மறுக்கலாம், இன்னைக்கு சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுடைய பிறந்த நாள். இந்தியால பிரிந்து கிடந்த சமஸ்தானங்களை எல்லாம் இணைத்தவர் சர்தார் வல்லபாய் படேல் நாடு விடுதலைக்கு பின்பு. இன்னைக்கு திருநெல்வேலியில சர்தார் வல்லபாய் படேல் அவர்களுடைய உருவப்படத்திற்கு பிஜேபி அலுவலகத்துக்குள்ள வைத்து ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் அவர்கள், அதிமுகவினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் அவர்களும் கடம்பூர் ராஜ் அவர்களும் சேர்ந்து இன்னைக்கு காலையில போய் மரியாதை செய்திருக்காங்க வல்லபாய் படேல் அவர்களுடைய உருவப்படத்திற்கு. அந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் இணைக்கணும்னு நினைத்த பட்டேல் அவர்களுடைய உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு அதிமுகவை இணைக்கணும்னு சொன்னவங்கள இன்னைக்கு மாலையிலேயே நீக்கிருக்காங்க கட்சி நடவடிக்கை விட்டு. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களோடு சேர்ந்து இந்த முடிவை அவர்கள் இன்னைக்கு சாயந்தரம் முடிவு வருகிறது. நயினார் நாகேந்திரன் அவர்களை காலையில ஆர்பி உதயகுமார் அவர்களும் கடம்பூர் ராஜ் அவர்களும் நெல்லை பாஜக அலுவலகத்தில் வைத்து சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப டெல்லி தலைமையை செங்கோட்டையை நம்புவார்கள்னா இது ரெண்டையும் நம்ம முடித்து போட்டு பார்க்கலாம். அதுக்கான சூழல் எழுகுது இல்ல சார்? இல்ல இவங்க மாநில தலைமையோட நெருக்கம் காட்டுறாங்க ஆர்பி உதயகுமாரும் கடம்பூர் ராஜுனா, நேரடியாக டெல்லி தலைமையோட நெருக்கம் காட்ட போறார் திரு செங்கோட்டையன். என்ன வேறுபாடு இதுல, என்ன சிக்கல் வந்துட போகுது அவருக்கு? இல்ல, ஒருவேளை என்னுடைய யூகம் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நீக்கப்பட போகிறார் என்பதை ஏற்கனவே டெல்லி தலைமைக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜகவினுடைய மாநில தலைவரை இன்றைக்கு அவர்கள் சந்தித்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா நேற்று தானே பசுமூன்ல சந்தித்தாங்க இவங்க எல்லாருமே, நேற்று தான் பசுமூன்ல சந்தித்திருக்காங்க. இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் மதுரையிலிருந்து நெல்லைக்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப பாஜகவிடம் ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க, இப்படி செங்கோட்டையன் எங்க உள்கட்சி விவகாரம். ஏற்கனவே அமித்ஷா அவர்களிடம் இந்த கூட்டணி உறுதி செய்யப்படுகிற பொழுது ஒரு விஷயம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார், எங்களோட உள்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரோல்ல எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்காம நிக்கிறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு உங்களுக்கு நெல்லையில் போய் நயினார் நாகேந்திரன் அவர்களை இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்கல்ல, காலையில் சந்திக்கிறாங்க, மாலையில் அறிவிப்பு வருது. சந்திக்க வேண்டியதுக்கு வேற என்ன நோக்கம் இருந்து விட முடியும்? அப்ப செங்கோட்டையன் அவர்கள் மாலையில் நீக்கப்படுகிறார் என்பதை இவர்களுக்கு சிக்னலா கொடுத்திருக்கலாம். டெல்லி தலைமையிடம் ஒப்புதல் பெற்று கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியிருக்கலாம், அல்லது அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரத்தை டெல்லிக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் மறுக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் டெல்லியிலிருந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த விதமான சிக்னலும் இனி இருக்காது. ஏன்னா அவர்களால் செங்கோட்டையனா பாஜக கைவிட்டு விட்டதாக புரிந்து கொள்ளலாம். சரியா? ஆமா, நிச்சயமாக. திரு கோட்டீஸ்வரன், நீக்கம்ங்கிறது ஒரு நீண்ட கால தீர்வை தருமா? கட்சியில ஒருங்கிணைப்பு சார்ந்து யாரோ பேசினாலோ இல்ல மாற்று குரலாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு யாராவது வைத்தாலோ நீக்கம் கட்சியிலிருந்து அப்படிங்கறதான் பிரச்சனைக்கு தீர்வா? அதுதான் சரியான முடிவா? நேயர்களுக்கு வணக்கம், அன்பு வணக்கம். ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சினா அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தால் உள்ளே கூப்பிட்டு பொதுக்குழு, செயற்குழு, இல்லை போர்டு மீட்டிங், அந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு ஸ்டேட் கமிட்டி, சென்ட்ரல் கமிட்டி எல்லாம் வச்சு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அந்த கட்சியில் உச்சக்கட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் வரும், கூட்டணி யார், வேட்பாளர் யாருலாம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சமரசத்துக்கு கடைசியில் வெளியில் ஒரு ஒத்துமையான ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடும். அது கம்யூனிஸ்ட் கட்சி. அதிமுகவை பொறுத்தவரையிலும் அந்த பொதுச் செயலாளர்ன்ற பதவி ஒரு முக்கியமான பதவி. அந்த சேரை யாருன்னா போய் அண்டர்மைன் பண்ணுறாங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, அந்த சேரை ஆட்டி பார்க்குறாங்கன்னா அந்த சேர் ஒரு சில நடவடிக்கை எடுக்கும். அப்படி அந்த நடவடிக்கை எடுக்கும்போது நிறைய பேர் அந்த கட்சியிலேருந்து பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க. அப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமின்றதை தான் பார்க்குறோம்.
அவர் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்ன்றதை யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ நீங்கள் கூட படிக்கும்போது ஃபர்ஸ்ட்ல ஓப்பனிங் என்ன சொன்னீங்க, அதிமுகவோட பொதுச் செயலாளர் அந்த பதவியிலிருந்து நீக்கியிருக்காரு. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, சமகால அரசியல் இருக்கும்போது நம்ம கூட இருந்த ஒரு ஆள் அந்த பதவிக்கு போயிட்டார். இப்போ நான் பெருசா நீ பெருசான்ற அந்த சேலஞ்சிங் போகும். இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ எந்த ஒரு பதவி ஒரு கம்பெனி இல்லை ஒரு நிர்வாகம் இல்லை ஒரு கட்சின்னு இருக்கும்பொழுது சமகாலத்தில் இருக்கிறதுல யாருன்னா ஒருத்தர் மேலே பதவிக்கு போகிறாங்க அப்படின்னும் போது மற்றவர்கள் அதில் நிறைய பேர் சீனியர்ஸ் குறிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சில சீனியர்ஸ் ஏற்றுட்டு பயணம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கொஞ்ச நாள் கழித்து பிரச்சனை பண்ணுவாங்க. இது எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் பார்த்துருக்குறோம், ஒரு காலத்தில் மதுசூதனன் அவர்கள் எதிர்த்திருக்கார் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் அந்த கட்சியிலே போய் சேருவாங்க, அதுக்கப்புறம் எதிர்த்து போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ இவரால் தான் வந்து ஈரோட்டில் முத்துசாமிக்கு பிரச்சனை வந்தது ஒரு காலத்தில், அதனால தான் அவர் கட்சியை விட்டு போனார். தோப்பு வெங்கடாச்சலமும் இவரால் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மாவட்டத்துக்குள்ள அந்த நுனி அரசியல் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. அதை தாண்டி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கட்சி பதவியிலிருந்து நீக்கல, ஆனால் அந்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கல, பதவி தான் பறிக்கப்பட்டுட்டு அவர் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணார். நடுவில் வந்து சி.வி. சண்முகம் அவர் இல்ல திருமணத்தில் எல்லாம் போய் கலந்துக்கினாங்க, பேசினாங்க. அப்புறம் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது என்ன சொன்னார்னா, நான் எப்போ சொன்னேன் 10 நாள் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி மழுப்பலாக பேசிவிட்டு சென்று விட்டார். இப்போ நான் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பிஜேபியை போய் இந்த சைடில் பார்க்குறது, நேரில் பார்க்குறது, யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்தா பாஸ் நான் இருக்கிறேன், நான் வந்து நீங்கள் என்னை இபிஎஸ்னு வச்சுக்கோங்க, இல்லை நான் 10 தேர்தல் தோத்தேன், அதெல்லாம் இருக்கட்டும், பொது செயலாளராக நான் காட்டுவேன் அப்படின்றத காட்டியிருக்காரு. கடைசியாக என்ன ரீடிங் வரும், அமித்ஷாவை போய் பார்த்தாரு. அமித்ஷாவை போய் பார்த்தவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் இல்லை, பேசிக்காக அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கிற அந்த தைரியம், அந்த நெஞ்சுறுதி பொது செயலாளர் பதவிக்கு இருக்குது, அதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார். என்னை பொறுத்தவரையில் என்னன்னா, என்னைக்கு அவர் அந்த 10 நாள் கெடு வச்சாரோ அன்னைக்கே மொத்தமாக நீக்கி இருக்கணும். இந்த 10 நாள் கெடுன்றது 2 விருப்பம் இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. அதிமுக பொதுச் செயலாளராக தான் நீடிக்க வேண்டும்ன்றது ஒண்ணு, தமிழ்நாட்டின் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்கணும் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து அப்படின்றது இருக்கு. நீங்க இப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளரா திரு செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி அவர் தன்னுடைய பொசிஷனை உறுதிப்படுத்திட்டார்னா, இங்க சிக்கல் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து தமிழ்நாட்டின் மீண்டும் முதல்வராக திரு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்கிறதுல சிக்கலை இவங்க ஏற்படுத்த போறாங்கிறதானே. இப்போ கட்சியிலிருந்து நீக்கிடலாம், முதல்வராகிறதுல இவருக்கு எந்த விதமான சிக்கலையும் இவங்க ஏற்படுத்தவே மாட்டாங்கன்னு உத்தரவாதப்படுத்த முடியுமா? குறைந்தபட்சம் வந்து இப்போ நான் நிம்மதியாக சிந்திப்பேன்ல, எனக்கு கொச்சல் இல்லைல்ல, என்னோட செயலோட்டம் என்னோட்டம். நான் வந்து 175 பிரச்சாரம் போகும்போது ஈரோட்டில் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிற இடத்துல பிரச்சாரம் பண்ணணுமா கொல்லமான்றதெல்லாம் ஒரு சில டிஸ்கஷன் ஆகி டிலே பண்ண மாதிரி தகவல். அப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து தொந்தரவு கொடுக்காத ஆள் யாரும் இல்லாமல் நான் சொல்றதை செய்யக்கூடிய ஆளுங்க என்கிட்ட வாங்கன்ற மாதிரி அந்த மனநிலையில் இருக்கிறார். இப்போ இனிமே குரலே வராதா? ஒருங்கிணைப்பு சார்ந்து எந்த டேர் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்போ ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் என்னன்னா, இரட்டை இலை மூலமாக செங்கோட்டையன் ஐயா சட்டமன்ற உறுப்பினர் ஆவது கடினம், வாய்ப்பில்லை. அவர் வந்து சுயேட்சையா ஜெயிக்கலாம், வேற சின்னத்தில் நின்று ஜெயிக்கலாம், ஆனால் ரெட்டை இலை அப்படின்றது உங்களுக்கு கிடையாது அப்படின்றத உறுதி செய்து விட்டார். மேபி அவர் வழக்காடு மன்றம் போலாம், என்ன நீக்கிறது செல்லாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான நியாயங்கள், அவருக்கு உண்டான அந்த வழக்காடு மன்றத்தில் என்ன நீதி கிடைக்குமோ அதற்கு அவர் என்ன போகலாம். பட் வாக்கு அரசியல்ல அந்த சின்னம் என்பது கிடையாது முதல்ல. ரெண்டாவது, இப்போ இன்சார்ஜ்னு போட்டு வச்சிருக்கிறாங்க, அவரை இன்சார்ஜ் இல்லைப்பா நீ தான் இனிமேல் முழு நேரம் மாவட்ட செயலர் போது பதவி இல்லாதவர்கள் புதுசாக பதவி கிடைக்கும். எப்பயுமே கட்சியில் வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு மாறிக்கிட்டே இருக்கும். அந்தந்த தலைமை வரும்போது அவர்களுக்கு உண்டான தலைவர்களை சேர்த்துவாங்க. அதனால பழையவர்கள் முக்கியம் இல்லை அப்படின்ற அந்த பொருள் நான் போல, அது ரெண்டும் சேர்ந்து போகணும். இப்போ இவரே யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், அது தேர்தலில் மக்கள் முடிவு பண்றது தான். தேர்தலில் மக்கள் வந்து செங்கோட்டையனுக்கும் இவர் இபிஎஸ்க்கும் என்ன பிரச்சனை, அதுக்கப்புறம் டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்குள்ள ரொம்ப நட்பாக இருக்கிறாங்களா, இல்லை ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பெருசா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, யாரு எங்களுக்கு உண்டான எம்எல்ஏ, யார் முதலமைச்சராக வரணும், அதை விட ரொம்ப முக்கியம் யார் முதலமைச்சராக வர மாட்டாங்க அப்படின்றத மக்கள் பார்ப்பாங்க. இன்னும் சுருக்கமாக சொன்னாங்கன்னா, அன்னைக்கு காலையில் வீட்டில் கரண்ட் பில்லு கட்டாச்சு, இது கரண்ட் கட்டாச்சுன்னா அந்த கோவத்தில் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக போய் மாற்றி தான் ஓட்டு போடுவாங்க. மக்களோட மனநிலை என்பது அவர்களுக்கு உண்டான தேவைகளை வைத்து தான் இருக்கு. தொண்டர்கள் மனநிலை தானே இப்ப பார்க்க போறோம். அதிமுக தொண்டர் மனநிலை எங்க, அவரு புதுசா ஒன்றும் இது பண்ணலையே. அதாவது ஓபிஎஸ் அவர்களே நீக்கிறார், அவரே ஸ்டேட்மெண்ட் சொல்றாருல 2021 அந்தியூர் தொகுதியில திரு செங்கோட்டையனாலதான் கட்சி தோல்வி அடைந்ததுன்னு சொல்றாருல. இப்ப கட்சிக்குள்ள இருந்து அவர் அதிருப்தியா இருந்தாலே இவ்வளவு விளைவுகளை கட்சி சந்திக்க வேண்டியது இருக்குன்னா, கட்சிக்கு வெளியே இருந்து அவர் எந்த பாதிப்பையுமே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுத்த மாட்டாரா? கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்துவாங்க, அதுல எல்லாம் டவுட் கிடையாது. ஓபிஎஸ் இருக்காங்க, டிடிவி இருக்காங்க, சசிகலா, இவங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு உருவாக்குவாங்க. இது தெரியாமலாம் அவர் இந்த முடிவெல்லாம் எடுக்கிறாரு. அவரை பொறுத்த வரலாம் எனக்கு வந்து நீங்க தலைவலி கொடுக்காம என்னை விடுங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவரோட டார்கெட் என்ன, திமுகவை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்களோட டார்கெட் என்ன,
எடப்பாடி பழனிசாமியை தோற்கணும். ஆனா அவரு அதற்கு முன்னாடி என்ன போட போறாரு, இபிஎஸ் நான் போட போறாரு, தூக்கி ரெட்டல்ன்ற ஒரு சின்னத்தை வைப்பாரு. இந்த சின்னம் வந்து 2001 தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி இருந்தாரு, சங்கரையா இருந்தாங்க, நல்லக்கண்ணு இருந்தாங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. தலைவர்கள் இருப்பாங்க, மறைவாங்க, போவாங்க. ஆனா சின்னம்ன்றதும் கட்சின்றதும் நிற்கும். இந்த சின்னம் என்பது தொண்டருக்கும் சின்னத்துக்கும் உண்றது. இப்ப அண்ணன் பழனிசாமி இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு தூக்கத்துல கூட அவர் வந்து திமுக ஜெயிக்கும்னு சொல்ல மாட்டார். அவர் வேணா சொல்லுவாரு இபிஎஸ் பண்றது சரியில்லை, அது இதெல்லாம் சொல்லுவாரு. அது ஏன் அப்படின்னா அந்த ரெட்டலைக்கும் அதுக்கும் உண்டான அந்த பந்தம், அந்த தலைமை பண்புல இருக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அதை வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி ஆடுறாரு. இப்ப ஒரே என்ன கேள்வினா, இந்த ரெட்டலையே தானே குக்கர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஆமா, இந்த ரெட்டலையே தானே பலாப்பழம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. திரு செங்கோட்டையனுக்கு வேற ஏதோ ஒரு பழமோ பூவோ காயோ கிடைக்கட்டும், ரெட்டலையே டிஸ்டர்பே பண்ணல குக்கரும் பலாப்பழமும் அப்படின்னா நீங்க சொல்ற ரெட்டலைங்கிறத வச்சு விளையாடுறாருங்க திரு எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன் இல்ல, ஓபிஎஸ் இல்ல, டிடிவி இல்ல, சசிகலா இல்ல, யாரும் சமாளிக்க முடியாதுங்கன்னு சொல்லலாம். அசைச்சு பார்த்திருக்கே, சின்னங்கள் அசைச்சு பார்த்துருச்சு. கரெக்ட். ஆனா இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அமமுக அந்த சின்னம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? குக்கர் அப்படியே நிலைச்சு நீடிச்சா? கடம்பூர் ராஜு கிட்ட டிடிவி தினகரன் தோத்தாரா இல்லையா? இல்ல சார், சட்டமன்ற தேர்தல்ல தோத்தாரா இல்லையா சார்? அவர் தோத்தார்னா இப்ப இத பேசும்போது நம்ம அத சார், அவர் தோத்தார்னா அவர் எம்எல்ஏவா இருக்காம போயிடுவாரு, இல்லாம போயிடுவார், எம்பியா ஆகாம போயிடுவார். ஆனா ரெட்டலைக்கு பின்னடைவு 10 தொகுதிகள்ல 20 தொகுதிகள்ல இது வந்து குஸ்தி சார். திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக முடியாது சார், இது வந்து ஆட்சிக்கு வர முடியாது. இது வந்து குஸ்தி சார். யார் எத்தனை ரவுண்ட்ல குஸ்தி நல்லா போறாங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க. புரியுதுங்களா? இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் வந்து திமுக எதிர்த்து சண்டை போடணும், அது என் தலைமையில தான், நான் தான் முதல்வர் தெளிவா இருக்கேன். இதுல சைட்ல இருந்து பிஜேபில இருந்து அண்ணாமலை வரட்டும், அவங்க வரட்டும், இவங்க வரட்டும், அவங்க சாயல், என்னோட முடிவு நான் தெளிவு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரும் 6 மாசத்துக்கு வண்டி அதை போய் பேசும்போது அதுல காம்ப்ரமைஸே கிடையாதுன்றதுல தெளிவா இருக்கார். ஓகே, கட்சிக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி, கண்ணியத்திற்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு யாராவது நட்பு பாராட்டினா, உறவு பாராட்டினா நடவடிக்கைங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. வரவேற்கத்தக்க வேண்டிய முடிவு தான் அப்படின்றாரு திரு கோட்டீஸ்வரன். ஒரு 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று திரு செங்கோட்டையன் ஓபிஎஸ் அவங்க ஆங்கிளில், இன்னொன்று எடப்பாடி பழனிசாமியோட ஆங்கிளில், இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆங்கிளில். செங்கோட்டையனோட ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் அவர் முதன்முறை எம்ஜிஆர் புறக்கணிக்கப்படுகிறார், அம்மா புறக்கணிக்கப்படுகிறார் என்ற பொழுது தமிழ்நாடு அளவில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு மரியாதையும் ஒரு ஆதரவும் அவருக்கு இருந்தது. அன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமியே பயந்தார். அடுத்து இவர் டெல்லி சென்று வந்த பொழுது அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு மிக்சடு ரெஸ்பான்ஸ். டெல்லியினுடைய கைப்பாவையாக திரு செங்கோட்டையன் பயன்படுத்தப்படுகிறாரா என்று கட்சிக்காரங்க மத்தியில் செங்கோட்டையன் மீது கொஞ்சம் அதிருப்திகள் இருந்தது. பாஜக கைக்கூலியாக கட்சியை உடைக்க பார்க்குறாரான்னு எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாகவே பயப்பட்டார். பாஜக இதில் ஏதேனும் விளையாடுகிறார்களா என்று. இதுவரைக்கும் கூட கரெக்டாக போச்சு. நேற்று வந்து திரு செங்கோட்டையன் நடந்து கொண்ட அந்த முறை தவறு. நீங்கள் எல்லோரையும் இணைக்கணும்னு பார்க்குறீங்க, ஒரு பொதுவான மனிதராக இருந்து பேசணும்னு பார்க்குறீங்க. இந்த கட்சியில் இருக்கிற எல்லோரும், ஏன்னா இன்றைக்கு திரு துரைமுருகனுக்கு சமமாகவோ அல்லது அவருக்கு அடுத்தோ அதிகபட்ச சீனியர் திரு செங்கோட்டையன் அவர்கள் தான். 9 முறை அதிமுகவில் அவர் தான், ஜெயலலிதா அம்மாவோட இவர் தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கக்கூடியவர் நிச்சயமாக ஒரு தமிழ்நாடு முழுக்க அத்தனை கட்சிக்காரங்களுக்கும் மதிக்கப்படக்கூடியவர். அப்போ நீங்கள் நடுநாயகமாக அவர் இருந்து இந்த கட்சி இப்படித்தான் நடத்தணும் என்று அவர் தனியாக சென்னையில் வந்து நேற்று கூட கருத்து சொல்லியிருந்தார்னா அதற்கு வந்து மரியாதை வந்து ஜாஸ்தி. ஆனால் இவர் வந்து திருமதி சசிகலா அவர்களோடும் திரு தினகரன் அவர்களோடும் இணைந்து அவங்களோட பயணித்து அவர்களுக்கு பின்னால் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 4ஆம் இடம்னு போய் அங்கே நின்று செய்கிற பொழுது அது தென் மாவட்டங்களில் இது ஒருவேளை திரு தினகரன் அவர்களையோ அல்லது ஓபிஎஸ்ஐயோ சசிகலாவையோ பலப்படுத்தலாம். அவங்க வாக்கு வங்கிய அந்த சமுதாய ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கலாம். ஆனால் செங்கோட்டையன் தன்னுடைய பலத்தை வட மாவட்டங்கள், சென்னை, கொங்கு மண்டலம் எல்லா இடங்கள்லையுமே வந்து இழந்துட்டார். இதை வந்து அவர் வந்து தவிர்த்திருக்கணும். இது ஒன்று.
கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு செங்கோட்டைங்கிறது தான் கட்சிக்காரங்க அப்படி இல்ல. மனப்பான்மையா? சசிகலா என்பவர் மக்களால் இந்த சசிகலா பொதுச் செயலர் ஆன போது தமிழ்நாடு முழுக்க ஏற்பட்ட கொந்தளிப்பு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளல. அப்ப நீங்க இன்னைக்கு திருப்பி போய் அதே சசிகலா பின்னாடி நிக்கிறீங்க. அந்தம்மா நேற்று சொல்றாங்க, நான் ஜெயலலிதா அம்மா ஆட்சியை அமைப்பேன், வெயிட் அண்ட் சி அப்படின்னு செங்கோட்டையன் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு லீடு எடுக்கிறாங்க. அதை நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களோ எந்த அதிமுக தொண்டனும் அது எடப்பாடியை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் விட்டுருங்க, இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களையும் பொதுக்குழு தானே தேர்ந்தெடுத்துச்சு, அவங்களே பொதுக்குழு தான் தேர்ந்தெடுச்சு, அவங்களே அதே பொதுக்குழு தான் பழனிசாமியும் பொதுக்குழு தானே அதே பொதுக்குழு தான் அவங்களே நீக்கிச்சு. எடப்பாடி பழனிசாமியும் தேர்தலுக்கு அப்புறம் நீக்கும். அது எப்படின்னு சொல்றேன். அடுத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம தேவைக்கு அதிகமா பயப்படுவார். நான் இதுவரைக்கும் சொல்லல, எனக்கு அவருக்கு ஏற்பட்ட முதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே ரெட்டல வழக்கில் தீர்ப்பு வருது. ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், அல்லது நீதிமன்றம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அக்னீஸ்வரனுக்கே தெரியும். ஒரு தீர்ப்பு வந்துருச்சுனாலே நம்ம லாயர் தான் நினைக்கிறேன் கோட்டீஸ்வரன், நம்ம வக்கீல் நம்மகிட்டே கேட்க மாட்டாங்க. ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா ஒரு கேவியேட் போட்டு வச்சிருவாங்க. எல்லாரும் அதுல இருக்கிற பார்ட்டி யார் வின் பண்றாங்க என்ன கேட்காம உத்தரவை பிறப்பிச்சிடாதீங்க அப்படின்னு. ஆமா, அது உடனே ஒரு கேவியேட் போட்டுருவாங்க. இப்படி ஏன் வக்கீல் போட்டாரு. அந்த ரெட்டலை தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தில் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி கூட அவர் சொல்லி அந்த இளங்கோ என்கிட்ட பேசுறாரு, என்னென்ன நீங்க ஒரு அப்பீல் போட்டுருக்கிறீங்களாண்ணே அப்படி. அது அப்பீல் இல்லப்பா, அது கேவியேட்டு அப்படி இல்லைண்ணே. அண்ணன் ரொம்ப சகடப்பட்டாருண்ணே, கோவிச்சுக்கிட்டாருண்ணே. இதுக்கு அவர் கேவியேட் என்னன்னு தெரியலன்னு கோவிச்சுக்கிட்டாருன்னா நான் என்னப்பா பண்ண முடியும்? கேவியேட்டுங்கிறது அந்த வக்கீல் தானா போடுறதுப்பா, இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுதான் தொடக்கம். அது அப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே தேவையில்லை. அப்ப எதை கண்டாலும் பயம். இந்த கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அந்த மாதிரி யாரை கண்டாலும் பயம், எதை கண்டாலும் பயம். இல்ல அவரை பலவீனப்படுத்துற மாதிரி எடுக்கிற ஒரு கேவியேட் போடுறதுல என்னங்க இருக்கு? நான் பகிரங்கமா தான் சொல்றேன். நாளைக்கே நான் சொல்றது தப்புன்னா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு விளக்கம் சொல்லலாம், அதே இளங்கோ சேலம் மாவட்ட செயலர் விளக்கம் சொல்லலாம். அதே அதுதான் ஆரம்பம், துவக்கம். அது வரைக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தோம், அதுதான் துவக்கம். அடுத்து நேற்று கூட, அது இன்று எடப்பாடி பழனிசாமியோட நேச்சருக்கு நேற்று சாயந்தரத்துக்குள்ள இந்த உத்தரவு வந்திருக்கணும் நீக்கி. அவர் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருந்திருந்தால், இப்ப இந்த யார் சொன்ன முடிவு? இன்று காலையில திரு உதயகுமார் அவர்களும் கடம்பூர் ராஜு அவர்களும் திரு நயினார் நாகேந்திரன் இடத்துல அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு இந்த முடிவு சாயந்தரம் வெளிவந்திருக்கு. அப்ப இவரும் நாங்க நீக்கிறோம், உங்களுக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல நாங்க எங்களுடைய இந்த நடவடிக்கைகளை நீங்க ஏதோ ஒரு பேச்சு என்ன நடந்திருக்கலாம்ங்கிறது நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைகள் அங்க நடந்திருக்கு. பாஜக திரு செங்கோட்டையனை கைவிட்டுருச்சுன்னு தானே அர்த்தம்? நான் இன்னும் முடிக்கல. இது எடப்பாடி பழனிசாமி அப்ப தான் சுயமாக முடிவெடுக்கிற நிலையில் இன்றைய தேதிக்கு பொதுச் செயலராக இல்ல. அவரு கட்சியை சேர்ந்தவரை நீக்கிறதுக்கு அவர் பாஜக கிட்ட போய் அனுமதி ஏன் நீங்க நேத்து நீக்கல? ஏன் நீங்க நேத்து நீக்கல? நேத்து செங்கோட்டையன் சொன்னார்ல, நீக்குனா நான் அதை வரவேற்பேன் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னார்ல. எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லைன்னு அவரும் சொன்னாரு. எடப்பாடி அப்படித்தான் சொன்னாரு. ஏன் நேத்து உத்தரவு வரல? எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி இவர் அந்த குரு பூஜை முடிச்சுட்டு வெளியில வர்றதுக்குள்ள, இப்ப நீங்க ஒண்ணு இல்ல உங்ககிட்ட பேட்டி கொடுத்தேன், இங்க இருந்து நான் கோயம்புத்தூர் பிளைட் பிடிச்சு போய் இறங்குறதுக்குள்ள எனக்கு நீக்க வந்துடுச்சு. இதுதான் எடப்பாடி பழனிசாமி. கண்ணை மூடிட்டு அடிச்சு தள்ளுறதுதான் எடப்பாடி பழனிசாமி. அது நியாயமா அநியாயமா, தேவையா தேவையில்லை, அதெல்லாம் அவருக்கு ரெண்டாவது. ஆனா அப்ப ஒரு கன்சல்டேஷன் பாஜகவோட குறைஞ்சபட்சம் இன்னைக்கு விசிபிளா கட்சிக்காரன், சாதாரண கட்சிக்காரன் கூட தெரியுது. அண்ணன் போய் நயினார் நாகேந்திரன் பேசிட்டு அதுக்கப்புறம் தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது ரெண்டாவது ஆங்கிள். மூணாவது இன்னொரு சிக்னிபிகன்ஸ் நீங்க பார்க்கணும். இதே டயத்துல அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த அண்ணாமலை சொன்ன கருத்துக்களை நீங்க அதுல பாருங்க. அதாவது இருக்க சொன்னா இருக்கிறேன், போக சொன்னா போறேன், மோடி ஐயா மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, அதுக்காக இருக்கிறேன், சில நேரங்களில் எனக்கு மனசாட்சி ஒன்று சொல்லும், ஆனால் தலைவர்கள் ஒன்று சொல்றாங்கிறத நான் பேசுவேன். எதை? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர் சொன்னதை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, அப்ப அண்ணாமலையினுடைய அந்த கருத்துக்கள், அப்ப இதெல்லாம் எங்கேயோ பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டாலி ஆகுது. இது திருநெல்வேலி
கோயம்புத்தூர், இங்க சென்னை, எப்படி வேணாலும் எல்லா சென்னையோ சேலமோ டாட்டையும் வச்சுக்கங்க. சேர்த்துக்கணுமா? சரி, அடுத்து நீ இது எப்படி நகரும்? ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ தினகரனோ என்ன செய்வாங்க? விஜயோட ஒரு கூட்டணிக்கு ஒன்னா பிஜேபி இதுல என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேவையே சின்ன, இது நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கேன், துண்டு துண்டா நறுக்கி எல்லா துண்டையும் அவர்களோட இணைச்சு தனித்தனியா கூட்டணி வச்சுப்பாங்க. ஒரே கட்சியை 10 கூறா பிரிச்சு 10 அணியை தனித்தனியா கூட்டணி வச்சு அதுல இவங்க ஆளுமையில வர்ற மாதிரி தான் எல்லா மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப தேர்தலுக்குள்ள அவங்க என்ன சொல்லுவாங்க? இதை மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இதை காம்ப்ரமைஸ் ஒருங்கிணைந்த அதிமுக, ஒருங்கிணைந்த அதிமுக இனி வழி இல்லைங்க. அப்ப என்டிஏ, அப்ப ஒரு புது தலைமை உருவானா மட்டும்தான் இனிமேல் ஒருங்கிணைந்த அதிமுக. இனி ஒரு அந்த என்டிஏங்கிற அம்பர்லாக்குள்ள கொண்டு பாஜக அவர்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டு, ஆனா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்கிட்டயே சில முக்கியமான ஆட்கள் பேசினாங்க. பாருங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கிடையாதுங்க, பிஜேபி அதை அனுமதிக்க மாட்டாங்க, அவங்க மாத்தணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, அதனால நீங்க அதை பார்த்து பேசுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆதாரபூர்வமா நம்பகமான தொடர்புடைய ஆட்கள் என்கிட்ட பேசுனாங்க. நான் சொன்னேன், எனக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிக்கலைங்கிறது வேறங்க. அதிமுக தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கணும், அதிமுக முதலமைச்சர் ஆட்சி அமைக்கணும். யாரும் இல்லைன்னா அது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் பரவாயில்ல. இதுதான் என்னுடைய நிலை. இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ தலைவர் தான் சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. இன்றைக்கும் பாஜக அந்த என்டிஏக்கு அகில இந்திய தலைவர் அமித்ஷா தான், திரு மோடி அவர்கள் அல்ல. அப்ப பாஜக இதை வைத்து அவர்கள் செய்வாங்க. இவர்கள் என்ன செய்யலாம்? செகண்ட் ஆப்ஷன் என்ன நினைப்பாங்க? விஜயோட கை கோர்ப்பாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபி, விஜய் இந்த டீம் யார் அதிகமா வாக்கு வாங்குறாங்களோ அதிமுக தேர்தலுக்கு அப்புறம் அந்த பக்கம் போயிடும். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்துல தெளிவாயிட்டார். அதாவது போர்க்களத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, வீர மரணம் அடைகிறோம் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி நமக்கு ஆட்சி முக்கியம் இல்ல, கட்சி முக்கியம். கட்சி முக்கியம் இல்ல, அது எத்தனை பர்சன்டேஜ் கட்சி முக்கியம்னு என்ன நினைக்கிறோம்? வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்கணும். கட்சி நீங்க தனிப்பட்டவர்களை நீங்க அட்ரஸ் பண்ணக்கூடாது, பப்ளிக் கேடர்ஸை நீங்க அட்ரஸ் பண்ணணும், பப்ளிக் இம்ப்ரெஸ் பண்ணணும், தன் தலைமையை தக்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். கட்சிங்கிற கட்டமைப்பு பலமா இருந்தா தானே அவருடைய தலைமையை, அப்படின்னா வாக்கு சதவீதம் குறைய கூடாது இல்ல. அப்ப தன் தலைமையை தக்க வைத்துக்கிறதுல தான் அவர் குறியாக இருக்கிறார். இன்னைக்கு சாதாரண கட்சிக்காரங்க கூட பேசுறது இல்லன்னா நம்ம இனி ஆட்சிக்கெல்லாம் இல்லன்னு, அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல. அவரோட இருக்கிறவங்களே என்ன நினைக்கிறாங்க? ஆட்சிக்கே வரலினாலும் பரவாயில்லன்னு. ஆனா மீண்டும் முதலமைச்சராக ஆளுகிற கட்சியாக அதிமுக வரலன்னா எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக பொதுச் செயலராக தொடர முடியும். திரு அக்னீஸ்வரன், இதெல்லாம் தெரியாமலேயா திரு எடப்பாடி பழனிசாமி இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கிறார் அப்படின்னு நேற்று நீங்க சொன்னீங்க, திரு கோட்டீஸ்வரனும் சொன்னார். ஆனா வெளிப்படையா நீங்க தென் மாவட்டமோ இல்ல கொங்கு மண்டலமோ அங்கங்க பாக்கெட்டா இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க தலைவர்களுடைய கட்சி நீக்கம்ங்கிறது உண்மையிலேயே இந்த முறை அவர் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு உதவி செய்யுமா? வெளிப்படையாவே பேசும். அது அந்த கட்சியினுடைய முடிவு சார். ஆட்சிக்கு வருமா, தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்குமா, அதெல்லாம் இன்றைக்கு தேவையில்லை. துரோகம் செஞ்சால் வெளியே, அதை நிரூபிச்சிருக்கிறார். இப்போ இவ்வளவு நேரம் ரொம்ப நீண்ட நேரம் பேசினார் நம்ம அண்ணன் கேசிபி அவர்கள். கதை, திரைக்கதை, வசனம், இசை எல்லாத்தையும் போட்டு பல புள்ளிகளை இணைச்சு அங்கே திருநெல்வேலிக்கு போய் பசும்பொண்ணில் இருந்து எப்படி அழகாக கொண்டு வந்தார் பாருங்க. கோயம்புத்தூர் போய் சென்னைக்கு வந்துட்டார். கடைசியில் இது ஒரு அணுகுண்டு ஒன்று வச்சாரு பாருங்க. 2026க்கு பிறகு இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட்டிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு 2 பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கேஸ்லேயே அண்ணன் சொன்னார், கேவியேட்டு போடுவாங்க 148A ஏல வழக்கு நம்ம ஒரு ஆதரவாவோ எதிர்ப்பு நிலையிலே வந்தாலும் கூட என்னை கேட்காமல் நீங்கள் மறு உத்தரவு பிறப்பிக்க வேண்டாம், என்னையும் ஒரு வாதியாக சேர்த்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால அந்த வழக்கை கொண்டு இன்னைக்கு நீக்கிருந்தலை கொண்டு சொல்றாருன்னா அண்ணனுடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன். 24 மணி நேரம் காத்திருந்தாருன்னு சொல்றாரு நடவடிக்கை எடுப்பதற்கு. நேத்தே பண்ணியிருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க?
எங்க அந்த விழா முடிய கூட இல்லைங்க. இவர் என்ன ஜெயலலிதா அம்மாவா? சொல்லுமா சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் எப்படியாவது அதிமுக என்கிற இயக்கத்தை பலவீனப்படுத்துறதானே உங்க வேலை, உங்க ஆசை அதுதானே. சரி இருக்கட்டும். இல்ல அத கிளாரிஃபை பண்ணுங்க. அதிமுகவையா இல்ல திரு எடப்பாடி பழனிசாமியா? அதிமுகவை. திரு எடப்பாடி பழனிசாமி என்பவர் தனி மனிதர் அல்ல சார். நீங்க தனி மனிதராக இருந்தா உங்க வன்மத்தை, உங்களுடைய ஆசையை கொட்டி தீர்க்கலாம். இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியின் பொதுச் செயலாளர் நீங்க தான் உருவாக்கி விட்டீங்க. அவர் தான் கட்சியில் இருந்தாரு, 89ல எம்எல்ஏ இருந்தாரு, அது வேற. இன்னைக்கு உங்களுடைய வன்மம் என்ன? அவரை முதலமைச்சரா வரவிட மாட்டோம். நீங்களா முதலமைச்சரா வரவிடக்கூடாதுன்றத 7.5 தடுக்க முடிஞ்சா உங்களால? அதுக்குள்ள இருக்கட்டும், நிர்வாகத்துக்கு போனா நாம இதாயிருவோம். நான் கேட்கிறேன், நம்ம பத்திரிகையாளர் சொன்னார், நம்ம சாமிநாதன் சார், அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவையே இணைக்கணும்னாரு, சமஸ்தானங்களை 526 சமஸ்தானங்களை இணைச்சாரு. ஆனா அவரை கொண்டு போய் முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையனை கொண்டு போய் சர்தார் வல்லபாய் பட்டேலோட இணைச்சாரு பாருங்க சார். வல்லபாய் பட்டேல் சேர்க்கணும்னாரு, இணைச்சாரு. ஆனா நீங்க அதிமுகவை உடைக்கணும்னு வர்றீங்க. உங்களை நீக்காம என்ன பண்ணுவாங்க? சல்யூட் அடிக்க சொல்லவா? என்ன சார் இது? நீங்க இன்றைக்கு தான் 2 பொதுக்குழு சட்ட போராட்டம் அதெல்லாம் இங்க முக்கியம் இல்ல சார். ஒரு தனி மனிதர் அந்த அதிமுகவுல ஒரே இயக்கத்தில் இருந்த ஒருவர் நாளைக்கு மாறுவாரா? மாறலாம், மாறித்தான் ஆக வேண்டும், அதுவும் அவருக்கு தெரியும். ஆனால் அவரை போலவே ஒரு தொண்டன் தான் அங்கு வர வேண்டும் என்பதை அவரே ஒத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் நான் ஜெயலலிதாமாவெல்லாம் இல்லைங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இல்லைங்க, ஒரு சாதாரண தொண்டன் அப்படின்னு சொன்னாரா? ரைட், அதை விட்டுருங்க. இப்ப என்னதான் நீங்க ஒரு சகுனியினால ஒரு மகாபாரதம் வரலாம், ஒரு கூனியினால ஒரு ராமாயணம் வரலாம். இங்கே ஒவ்வொருவரும் யார் சகுனி யார் கூனி என்றே தெரியவில்லை. ஆனால் அவர் பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு சட்ட ரீதியா தானே ஆயிருக்கிறாரு. யாருமே பொதுக்குழு கூட்ட மாட்டோம், யாருமே தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் அரசியல் செய்வது சரியா? அந்த பொசிஷனை யாருமே கொஸ்டின் பண்ணவே இல்லையே. பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிங்கிற பொசிஷனை யாரும் கொஸ்டின் பண்ணவே இல்லை. அவர் அதிமுக தோக்கடிக்கணும், மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர்றது குறித்தும் முதல்வர் ஆகுறதுல தானே இப்ப நம்ம சிக்கல்னு பேசுறோம் சார். அது அந்த கட்சி பாத்துக்கிறோம் சார். நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் போறாரு. நீங்க என்ன பண்ணீங்க? போய் இங்க நடக்கக்கூடிய இங்க கட்சி அலுவலகத்துல லாய்ஸ் ரோட்ல நீங்க பக்கத்திலயோ அல்லது அங்கேயோ போராட்டமோ அல்லது தர்ணாவோ நீங்க பண்ணி நாங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது பரவாயில்ல. இல்ல செங்கோட்டை நீங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் இதுக்கு போயிட்டு அங்க போய் அரசியல் பண்ணீங்கன்னா அங்கயா அதிமுக அலுவலகம் இருக்கு சார்? சொல்லுங்க. அண்ணன் கேசிபி அண்ணன் அவர்கள் தப்புன்ட்டாரு. ஆனா தப்புன்னு சொல்லிட்டு இத என்ன சொல்றாரு? இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவை எடுத்தார். ஆமா சார், இந்த முடிவை எடுத்தாலும் நேத்து பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாங்க? ஏன் நீக்கல, உங்களுக்கு தயக்கமான்னு கேட்கிறாங்க. ஆனா நீக்காம விட்டா பயமாண்டும் கேட்பீங்க. இல்ல செங்கோட்டையனுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கா இல்லையா? அவரு பல ஆண்டுகளாக கட்சியில் நீடிக்கக்கூடிய மூத்த தலைவர் சார். அவரு அங்க டம்மி ஆக்கப்படுறாரு. டம்மிலாம் ஆக்கல சார். அவர் சாமியாதான் தானே சார் பேசினாரு. அவர் சொல்லுவார் சார். நான் இப்படி கேட்கிறேன், அவருடைய ஆதரவாளர்கள் பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுறாங்க. ரொம்ப முக்கியமா இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவருக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது உள்கட்சி விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது சார். அங்க உள்ளடி இவங்க அவங்கள அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா பொதுச் செயலாளர் அனுமதியோடயா நீங்க டெல்லிக்கு போனீங்க? டெல்லிக்கு போய் திரு மாண்புமிகு உள்துறை அமைச்சரை பார்த்தேன்னு சொன்னீங்களே, புகைப்படம் வெளியிட்டீங்களா? சரி, ராமர் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறீங்களே, இங்க வந்தீங்களே, 10 நாள் கெடு கொடுத்தீங்களே, கெடு முடிஞ்சிருச்சே, அதுக்கு பிறகு என்ன முடிவெடுத்தீங்க? சரி, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி.வி. சண்முகம் அவர்களுடைய இல்ல திருமண விழாவுக்கு போறீங்க, என்ன சொல்றாங்க? நான் எப்பங்க சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்றீங்க. அதுக்கு பிறகு அக்டோபர் 30ஆம் தேதி மீண்டும் ஒரு பிரளயம். உங்களை இயக்குவது அல்லது உங்களை இயக்க இன்னொருத்தர் இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு இது நடந்திருக்கு. அவர் மீது மரியாதையும் அந்த இது இருக்கு, அனுபவம் இருக்கு. ஆனால் நீங்கள் நடந்து கொண்ட முறை இருக்குல்ல, அதத்தான் யார் மேல சந்தேகம்? யாரு? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், நான் இன்னைக்கு தான் நான் அதிமுக என்கிற பேர் இயக்கம் இருக்கணும் சார்,
தமிழ்நாட்டுல திமுக ஆளுங்கட்சியா இருந்தா அதிமுக எதிர்க்கட்சியா இருக்கணும், அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தா திமுக தான் எதிர்க்கட்சியா இருக்கணும் நான் விரும்புவேன். இந்த இரண்டு இயக்கங்களும் அழியக்கூடாது. சில ஊழல்வாதிகள் இருக்கத்தான் செய்யறார்கள், அதை நான் ஆதரிக்கல. ஆனால் இந்த இயக்கம் இருக்கணும். இத கொண்டு போய் அதுக்கு அவங்க மெனக்கெடலையா? எது இந்த அதிமுகங்கிற இருதுருவ அரசியல் நீடிக்கணும்னு ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன்லாம் மெனக்கெடலைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க அதுக்கு அதை விருப்பமா வச்சுக்கலையா அவங்க? நீங்க கட்சியை கைப்பற்றணும்னா ஒன்னு சட்ட ரீதியாக முயற்சி எடுக்கணும், அல்லது அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற, நாடாளுமன்ற அல்லது மாவட்ட கழக செயலாளர்களை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும். ஆக கட்சியே ஆரம்பிக்க மாட்டோம், மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வரமாட்டாங்க. ஆனா கட்சியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னா எங்க போய் நிற்பது? அப்ப உங்களை இயக்குவது யார்? சந்தேகம் யார் மேல இருக்கு உங்களுக்கு? யார்? மக்கள் அதைத்தான் கேட்கிறாங்க, நானும் அதைத்தான் கேட்கிறேன். சந்தேகம் இருக்கு. உங்களை நீக்கியது சரி என்பதை அதே மக்கள் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? பசுமொன்னிலா அதிமுக அலுவலகம் இருக்கிறது. திரு சாமிநாதன், அக்னீஸ்வரன் மீண்டும் மீண்டும் யார் இயக்குறாங்க திரு செங்கோட்டையன் அப்படிங்கறத கேட்டுட்டே இருந்தாரு. பாஜக தலைவர்களை போய் பார்த்தாலும் இதுதான் நடவடிக்கை அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமின்னு திரு கோட்டீஸ்வரன் சொன்னார். நீங்க சொல்லும்போது பாஜக தலைவர்களுக்கு செய்தியை சொல்லிட்டு தான் திரு செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னீங்க. இது ரெண்டுமே முரண்பட்ட புள்ளிகளா இருக்கு. அப்ப யாரு தான் அவரை இயக்குறாரு? இல்ல, செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வகையில தனக்கு அங்க அரசியல் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு இடம் கேசிபி சார் சொன்னது முக்கியமான இடம், கோடீஸ்வரன் சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, தன்னோட ஒரு சமகாலத்துல அரசியல் செய்தவர் தன்னையோட ஒரு பொதுச் செயலாளர் என்கிற ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கக்கூடிய சில முரண்களும் அதுக்குள்ள இருக்கு. இன்னொன்னு, செங்கோட்டையன் அவர்கள் நீண்ட காலமா செல்வி ஜெயலலிதா அவர்களால கடைசி அவருடைய செல்வி ஜெயலலிதா அவருடைய இறுதி காலகட்டத்தில் அவர் அமைச்சர் பதவியிலிருந்தே பணியிறக்கம் செய்யப்பட்டிருந்தார் செங்கோட்டையன் அவர்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரான பின்புதான் அவருக்கே கல்வித்துறை அமைச்சர் பதவி கிடைக்கிறது. பட் இது எல்லாத்துக்குமே பின்னாடி அவர் இப்ப சமீப காலமா தான் ஓரங்கட்டப்பட்டு வர்றத ஒரு மனப்புழக்கத்துல இருக்காரு. இந்த நேரத்துலதான் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களோடு கைகோர்த்தா டெல்லி தலைமை தனக்கு ஏதாவது ஆதரவா நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்னு தன்னறியாமல் செங்கோட்டையன் அவர்கள் நம்பியிருந்தார். அந்த நம்பிக்கை அவர் வெறுமனே ஒரு வெற்றி நம்பிக்கை நான் சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடி பல பேருக்கு நம்பிக்கை கொடுத்தாங்கல்ல. பாஜக தரப்பு ஓபிஎஸ் அவர்களுக்கு, டிடிவி தினகரன் தரப்புக்கு, இப்படி பல தரப்புக்கு கொடுத்தது மாதிரியே செங்கோட்டையன் தரப்புக்கும் ஒரு கட்டத்துல நம்பிக்கை கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் செங்கோட்டையன் அவர்களை இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு முன்பாக டெல்லியில அமித்ஷா அவர்கள் சந்திக்க வாய்ப்பு கொடுத்தார். இப்பொழுது சந்தித்த புகைப்படங்கள் வேண்டுமானால் வெளியாகாம இருக்கலாம். அவர் சொன்னாரு சந்தித்தேன், ஹரித்துவார் போறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர் அமித்ஷா அவர்களை சந்தித்தார். ஆனா சந்தித்தேன்னு சொன்னாரு, புகைப்படம் வெளியாகாமல் இருக்கலாம். ஆனா கடந்த காலங்கள்ல அவரை சந்தித்த புகைப்படங்கள் வெளியானதானே. அப்ப அவருக்கு ஒரு கட்டத்தில் நம்பிக்கை கொடுத்ததுனால இவர் ரொம்ப மிதமிச்சிய நம்பிக்கை எடுத்துட்டார். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் சுதாகரித்திருக்கலாம். அவர்களை ரொம்பவே நம்பிய ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது, டிடிவி தினகரன் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது என்பதெல்லாம் யோசித்திருக்கலாம். பட் அதெல்லாம் செயல்படாமல் அவர் ஏதாவது வகையில பாஜக தன்னை காப்பார்கள் என்று நம்பி இருக்கிறார். அதனாலதான் அவர் ஹரித்துவார் போவதாக சொல்லிவிட்டு டெல்லிக்கு போனேன், அமித்ஷா அவர்களை சந்தித்தேன், நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தேன் என்று தொடர்ந்து பேசி வந்தார். என்டிஏவை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு திரு அமித்ஷா நினைக்கிறாரு, பேசுறாரு. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சொல்றாரு. இன்னொரு புறத்துல என்டிஏல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விலகி போறாங்க, அதிமுகக்குள்ள பிரச்சனை பெருசாகுது. இதை எப்படி பாஜக ஏத்துக்கும்? இல்ல, பாஜக இந்த நேரத்துல வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் சார். ஏன்னா உங்களுக்கு பாஜக இப்ப அதிமுகவை ரொம்ப ஒரு கட்ட வரைக்கும் அவர்கள் வலையில விழுத்துவதற்காக நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணாங்க. இது எல்லாமே விஜய் அரசியல் வருகைக்கு முன்னாடி. நீங்க இன்னைக்கு அதிமுகவை கரைத்து விட்டால் பாஜகவுக்கு லாபம்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு கணக்கு இருந்துச்சு அவங்ககிட்ட. அங்க இருக்கவர்களை இங்க இணைத்துக் கொள்ளலாம், நம்ம வலுப்பெற்று விடலாம், தமிழ்நாட்டுல காலூன்றி விடலாம். இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு விஜய் ஒரு பெரிய ஆபத்தா நிக்கிறார்ல. இந்த இவ்வளவு பெரிய சூழல்கள், சிபிஐ என்கொயரி உட்பட பல விஷயங்கள் பேசினாலும் கூட அவர் இன்னைக்கும் அதார சொல்றாரு, ஒரு மாதத்துக்கு முன்பு எங்களுடைய நிலைப்பாடு என்னவோ அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கும். திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என்பதை தான் நிர்மல்குமார் அந்த குரல்ல சொல்றாரு. அப்ப இவர்களை பலவீனப்படுத்துறதன் மூலமா பாஜக பலம் பெறாதுல்ல. பாஜகவை எதிர்க்கக்கூடிய தாவேகா ஒரு பக்கம் தனியா நிக்குது. சோ இது எல்லாத்தையும் பாஜக கணக்கு பண்றாங்க. இப்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலவீனமாயிட்டே இருக்கட்டும். இப்ப இருக்கிற நம்ம 4 எம்எல்ஏக்களை 6ஆக்கவோ 8ஆக்கவோ ஆக்கிட்டாலே பெரிய சாதனை தான் அப்படிங்கிற புள்ளியில தான் பாஜக இன்னைக்கு இதை வேடிக்கையை மட்டும் தான் பார்க்கக்கூடிய இடம். ஏடிஎம்கே பலம் பெறுவதை பாஜக விரும்பல, நிச்சயமா விரும்பல, அதையும் விரும்பல. இவர்கள் பலம் பெறணும்னு நினைக்கல, தங்களுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை கூட்டிக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள அவர்கள் சுருங்கி இருக்காங்க அப்படின்னு தான் பாஜக. ஓகே திரு கோட்டீஸ்வரன், அப்போ இந்த கூட்டணி பலம் பெற்றாதானே அதிமுக பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும்.
தங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள மட்டும் பாஜக உறுதிப்படுத்திக்கும் அப்படின்னா இந்த கூட்டணி பலம் பெறுவது குறித்து அவங்களுக்கு எந்த விதமான சிந்தனை இல்லைங்கிறதுனால தான் இந்த சிக்கல்கள் அனைத்தையுமே அவங்க வெறும் பார்வையாளராக இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்களா? இல்ல அவங்க பாஜக வெறும் பார்வையாளர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னன்னா வலுவிழந்த ஒரு பாஜக இருக்கணும்ன்றது அவர் ஆசைப்படுவார். பாஜக என்ன ஆசைப்படும்னா வலுவிழந்த ஒரு அதிமுக இருந்தால் நம்ம வந்து அரசியல் பண்ணான்னு பாஜக நினைக்கும். எல்லாருமே அரசியலில் வந்து என்ன அரசியல்ல இன்னொருத்தரை வந்து நம்ம அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அவ்வளோதானே அரசியல். ஒரு பகுதி செயலாளர் அவர் கீழே வட்ட செயலாளர் இருக்கணும், வட்ட செயலாளர் கீழே கொஞ்சம் பேர் இருக்கணும், பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளருக்கு அடங்கி இருக்கணும், மாவட்ட செயலாளர் கட்சி பொது செயலாளருக்கு அடங்கி இருக்கணும். இதுதான் அரசியல், இதுதான் புரோட்டோகால். இந்த புரோட்டோகாலை வந்து கிராஸ் பார்டர்லேயும் விளையாடுவாங்க. இதில் விளையாட தெரியாமல் இப்போ வந்துட்டு முக்குளத்தூர் அந்த சமூகம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி ஐயா தேவர் திருமகனார் விழாவில் போய் ஜெயந்தியில் போய் நிற்கிறாங்க. ஆனால் இப்போ இவர் இபிஎஸ் வந்ததுக்கு பிறகு தானே அந்த ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அவர் பாரத ரத்னா வாங்கி தரணும், மதுரை ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கணும்னு. அது வரலாம் இப்போ இவ்வளோ நாள் பெருமை பேசுன நீங்கள் அதை யாருமே செய்யலையே. இன்னொன்று, நீங்கள் ஒண்டி தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா? அப்போ ஆர்பி உதயகுமார் யாரு, செல்லூர் ராஜ் யாரு, ஓஎஸ் மணியன் யாரு, திண்டுக்கல் சீனிவாசன் யாரு, விஜயபாஸ்கர் யாரு, நன்னிலம் காமராஜர் யாரு, சரி பாரதிய ஜனதா கட்சியில் இன்னைக்கு நயினார் யாரு? இப்போ இவங்கெல்லாம் நான் அதெல்லாம் காட்டிக்கிறாங்களா வெளியில? அவங்க கட்சி வேலையை தானே செய்யறாங்க. நீங்க ஒண்டி எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, பாஜகவை சேர்ந்த திரு நயினா நாகேந்திரன் வந்து முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்ங்கிறதுனால அது பாஜகவுக்கு தானே லாபமா இருக்கும். ஒரு பெரிய கட்சி அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியை எந்த ஒரு சாதிக்குள்ளயுமே அடக்குறதுன்றது எம்ஜிஆரும் விரும்ப மாட்டாரு, அம்மையார் ஜெயலலிதாவும் பண்ணல. அவங்க பொதுமக்களை தான் பார்த்தாங்க. இன்னொன்னு, அம்மையார் ஜெயலலிதா ஏழை பணக்கார கூட பார்க்கல. சென்னையில டிசாஸ்டர் வந்தப்போ கார் வச்சிருந்தவங்களுக்கு 2000 ரூபாய் போட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஆயிருக்கும். நீங்க வந்து இப்ப இன்னைக்கு ரூல்ஸ்லாம் போடுறாங்க இல்லைங்களா? உங்க வீட்டில் வந்துட்டு இவ்வளவு கரண்ட் செலவாகக்கூடாது, இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, பேர்ல வந்து வேற ஒரு ஸ்கீம் இருக்கு, அப்படியெல்லாம் பார்க்கல. சென்னையில மழையில பாதிக்கப்பட்டப்போ எல்லாருக்குமே வங்கியில பணம் வந்து கிரெடிட் ஆச்சு. அப்போ நீங்க வந்து மக்களை வந்து பெருசா பெரிய இது அப்போ விசிகா மாதிரியோ பாட்டாளி மக்கள் கட்சியும் சிறுகிடும். அதிமுக அப்படி ஒரு கட்சி இல்லை இல்லையா? அப்படி பார்த்துருந்தா ஒரு அம்மையார் ஜெயலலிதா எத்தனை பிராமின்ஸை வந்து உருவாக்கி இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினரா? ஏங்க சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அண்ணா கேசிபி இருக்காரு, அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா அவருக்கு அந்த தகுதி இருந்தது. எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டாரு, ஆனார். அவர் என்ன ஜாதி என்ன மதம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து நீங்கள் ரொம்ப சொற்ப அளவு தான் அரசியல் பண்ண முடியும். அந்த அரசியலை வச்சுட்டு பொதுச் செயலாளர் ஆவது, முதலமைச்சர் ஆவது கனவு இருந்தால் தண்ணியை ஊற்றி அதை அழைச்சிடலாம். இல்லை, ஃபேக்ட் வந்து அந்த கட்சி பலவீனப்படுத்தி இருக்கு. தென் மாவட்டங்கள்லாம் 6 மாவட்டம் சார், அதை தாண்டி 38 மாவட்டம் இருக்கு. சென்னையில இருக்கு அரசியல். சென்னையில நீங்க அப்படியே ஜெயிச்சிருவீங்களா? 1ல இருந்து 36 நீங்க 3 பேர் சேர்ந்து எங்க சென்னையில வந்து யாருன்னா நில்லுங்க. இல்ல, சென்னையில திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் பெருமளவு எண்ணிக்கையில சீட்டு அது ரைட்டுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க வந்து மதுரை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை இங்க அப்படின்ற மாதிரி தானே நீங்க பேசுறீங்க. 234 தொகுதிக்கு சேர்ந்து அரசியல் பண்ண போறீங்களா? இல்ல ஒரு சில மாவட்டத்துக்குள்ள அந்த மாவட்டத்துக்கு உண்டான அரசியல் பண்ண போறீங்களா? ஓகே, பேன் தமிழ்நாடு கட்சியாக ஏடிஎம்கே இருக்கு. முக்குளத்தூர் சமூகத்துல இந்த 3 பேரை தவிர மற்ற தலைவர்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த தலைவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் செல்வாக்கு இருக்கு? தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்கு மிக்க தலைவர்களா இந்த எதிர்ப்பு குரலை தெரிவிக்கிறவங்க? அவங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாமல் ஆட்சி அமைத்து விட முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறாங்க. அமைத்து விட கூடாது அந்த நம்பிக்கையில தான் அவங்க சொன்னாரு. அந்த அவங்க இல்லாம கூடாதுங்கிறது தானே அவங்களுடைய விருப்பம். அவங்களும் உள்ள ஒரு பார்ட்டா இருக்கணும் தானே விருப்பப்படுறாங்க. இது மக்கள் கிட்ட தான் போய் சார் நிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுல ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுதான். அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே மக்களை ஈர்ப்பதாக, வாக்குகளை ஈர்ப்பதாக, தொண்டர்களை ஈர்ப்பதாக. நீங்க செங்கோட்டை மேல எடுக்கிற நடவடிக்கைக்கு செங்கோட்டையை அட்ரஸ் பண்ணக்கூடாது. பப்ளிக் ரியாக்ஷன் எப்படி வரும், கேடரோட அக்செப்டபிலிட்டி வந்து எப்படி வரும், அதை பார்த்து தான் நம்ம வந்து டெசிஷன் எடுக்கணும். அப்ப நாளைக்கு செங்கோட்டையன் பேசும்போது அங்க யாரும் போகக்கூடாது. அப்பதானே அதிமுக தொண்டர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு உறுதி சரியானதுன்னு நினைப்பாங்க. நாளைக்கு ஒரு யாருமே அங்க பிரச்சனை அதெல்லாம் வந்து இல்ல. இப்ப நீங்க 97ல் போட்டி அதிமுக உருவாச்சு. ஜெயலலிதா அம்மா வந்து என்கிட்ட தான் கூப்பிட்டு அவங்களோட பேசி கொண்டு வந்து இணைச்சிருங்க, இது நமக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னம்மா அவங்க வந்தாலும் இருக்க மாட்டாங்கம்மா, மீண்டும் அது வந்து நமக்கு பிரச்சனையாக தான் இருக்கும், அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு. இல்லை, நமக்கு இந்த நேரத்தில் நம்ம 96ல் பலமாக அடி வாங்கி இருக்கிறோம். அடுத்து வர்ற தேர்தல்களில் நம்ம கட்சி பலமாக இருக்குதுன்னு பப்ளிக்கு நம்ம வந்து இம்ப்ரெஸ் இவங்க இம்மெட்டீரியல், ஆனால் பப்ளிக்கு வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும். அது என்ன டேர்ம்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இழுத்து பிடிச்சி நம்ம சேர்த்திடலாம், அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம். அப்போ 97ல் 98ல் ஜெயிச்சாங்க.
இது இணைப்பெல்லாம் பண்ணி 98 அவங்களும் 97 போட்டி பொதுக்குழு நடந்தது, தேர்தல் ஆணையத்துக்கு போச்சு, கிட்டத்தட்ட ரட்டலையே அவங்க கைக்கு போயிருங்கிற அளவுக்கு ராஜ்யசபா எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா அவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. திருப்பி கொண்டு வந்து அனுசரணையா எல்லாரையும் வந்து இணைச்சு 98 தேர்தலில் ஜெயிச்சாங்க, 99 தேர்தலில் ஜெயிச்சாங்க, 2001 தேர்தலில் வந்து ஜெயிச்சாங்க. அப்ப உங்களை வந்து பல பேர் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு பொதுச் செயலாளர், அதை யாரும் வந்து இன்னைக்கு தேதிக்கு டிஸ்பியூட் பண்ணல. அதிமுக பலமா இல்லைன்னு இவங்க எல்லாம் perception ஏற்படுத்தி யாருமே அந்த பொதுச் செயலர் பதவியில வந்து நீங்க எங்களுக்கு விட்டு கொடுத்துறணும், செங்கோட்டையன் தான் பொதுச் செயலாளர் இருக்கணும்னு சொல்லல, இல்ல ஓபிஎஸ் தான் பொதுச் செயலாளர் இருக்கணும்னு சொல்லல. எல்லோரையும் நிபந்தனை இல்லாம கூட நாங்க சேர்ந்துக்கிறோம், எல்லாரையும் கட்சியில இணைச்சுக்கங்க, இதுதான் வந்து அவங்க வந்து கேட்கிறதே. அப்ப அதை அகாமடேட் பண்றதுல பெரிய சிரமம் கிடையாது. அடுத்து முக்களத்தோர்ல நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு ஜெனரல் இம்ப்ரெஷன் வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக எடப்பாடி பழனிசாமியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதிய அரசியலை செய்கிறார், ஒரு மேற்கு மாவட்ட அரசியல் வட மாவட்ட அரசியல் வருது. அப்ப அவர் எதை நோக்கி காய் நகர்த்தணும்? இப்ப திருப்பி அக்னீஸ்வரன் சொல்றது இத்தனை வழக்கு போட்டார், இத்தனை ஜெயிச்சு, அது அல்ல. வருகிற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை வீழ்த்தி அதிமுகவை ஆட்சியில் அமர வைத்து விட்டால் அவர் மகத்தான தலைவர். ஆனால் அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை என்பதை தானே திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டு வருகிறார். அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நம்பிக்கை இழக்கிறாங்க. என்கிட்ட சாமிநாதன் தான் நேற்று என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு பேசும் பொழுது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் ஜெயலலிதா அம்மா இறக்கிற பொழுது 10 வயசு, இன்னைக்கு அவங்க 18 வயசு. ஓட்டு போடுற தேர்தல் அவங்க கண்ணுக்கு எதை பார்க்கிறாங்க? அதிமுக உள்கட்சி சண்டை, இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா, இதைத்தான் வந்து பார்க்கிறாங்க. அப்ப அவங்களோட ஆப்ஷன் எல்லாம் மாறி போய்கிட்டு இருக்குது. சரி, பேசும் திரு அக்னீஸ்வரன். திரு செங்கோட்டையன், திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமிகு சசிகலா, இவங்களுக்கெல்லாம் சுயேட்சையா நிக்கிறதோ இல்ல விஜய் தலைமையிலான கூட்டணி, திரு சீமான் தலைமையில சேர்றது, திமுக, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க பேசினாங்க. ஆனா கூட்டணியை பலப்படுத்த இடத்துல இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஒருங்கிணைந்த அதிமுக இல்ல என்டிஏக்குள்ள இவங்களை அகாமடேட் பண்றங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் செய்யலைன்னா பலவீனம்னாங்கல்ல. இப்ப யாருக்கு இது வந்து சவாலா அமைய போகுது? நீங்க இந்து துறவி விவேகானந்தர் அவர்கள் தான் சொல்லுவாங்க, எப்பா நீ வெளியில போற நிறைய பேரை பாக்குற பாத்தியா, நீ பார்க்குற ஒவ்வொரு மனிதர்களும் உனக்கு ஆசான்களே அப்படின்வாரு. அந்த மாதிரி தான் பொதுச் செயலாளருக்கு அவர் பார்க்குற எல்லாரும் ஆசான்களாகவே தெரிவார். இப்போ இந்த புத்தில் என்ன பாம்பு, ஒரு நண்டு மேலே ஏறும்போது 3 நண்டுக்களை பிடிச்சி இழுக்கும். அது நான் சின்ன வயசில் படித்தது, இன்றைக்கி அதை அப்ளை பண்ணி பார்க்குறேன். கலைஞர் கருணாநிதி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புருக்குழி மன்றத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டில் 13 ஆண்டுகள் திமுகவை கட்சியை பலப்படுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதை எதிர்பாராத விதமாக இன்னைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதே துன்பத்தை 4 ஆண்டு காலத்தில் அடைந்திருக்கிறார். இன்னைக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், நீங்க ஐயா தராசு சியாம் சார் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், அவர்களுக்கு கொடுத்த பேட்டியில தனியாக அவங்க வந்து அறையில் பேசும்போது சொன்னது, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று 7ஆம் நூற்றாண்டில் அப்பரடிகள் சொன்னதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அம்மாவின் வழியாக இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். கூட்டணி கட்சிகள்னாலோ தேசிய கட்சிகளினாலோ அது மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரியான வெளியில நின்று இருப்பவர்களாலோ அவர்களுக்கு ஏக்கம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். என்னப்பா 30 அமைச்சர் அவர் ஒரு அமைச்சர் இருந்தாரு, பலவீனம் இல்லைன்றீங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பலவீனம் இல்லை. எது தாக்குபவர்களை விட தாங்குபவர்களுக்கு தான் பலம் அதிகம் என்பதை நாம உணர்ந்துகிட்டு தான் இருக்கிறோம். இப்ப நீங்க சொல்றேன், உங்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி வேண்டாம் அப்படின்னு அண்ணன் கேசிபி சொல்லிட்டாரு. கட்சியை கைப்பற்ற முடியுமா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. நான் இப்ப கேட்கிறேன், நீங்க இப்ப உங்களில் யார் முதல்வர் வேட்பாளர்? இபிஎஸ் தான். இபிஎஸ்ஏ வச்சுக்கோங்க, அவரே பொதுச் செயலர்னு வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டாலினை தோற்கடிக்கிறதுக்கு உண்டான வியூகத்தை அமைச்சு நம்ம நேத்து பேசணும். நேத்து நம்ம பேசணும் சார், கரெக்ட். இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில துன்பங்கள் கொடுக்க 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 எதுவாக இருந்தாலும் அது மெருகேற்றப்படும். எனக்கு என்னன்னா, நீங்க போடுற சண்டையில இவரு அவரு துரோகன்றாரு, அவங்க இவங்க துரோகன்றாங்க, எல்லா பேருமா சேர்ந்து மேல இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு யாரும் துரோகம் பண்ணிடாதீங்க, மக்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்ற என்னுடைய வேண்டுகோள். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நன்றி. அடுத்தது ஒரு சிறப்பு நேர்பட பேசுறதுக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு